ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு, நம்ம அழகான ஒரு வார்த்தை, அதை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 44 வசனம் 5, 6, 7. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7. இந்த அருமையான வார்த்தை கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? தேவன் உங்களுக்காக கொடுத்தது. வாசிக்கிறேன், கேளுங்க. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, நம்முடைய சத்துருக்களை தேவனுடைய பலத்தினால கீழே விழத்தாக்க போகிறோம். ரெண்டாவது அவர் சொல்கிறார், கேளுங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். நமக்கு விரோதமாக யாராவது எழும்புனாங்கன்னா பயப்படாதீங்க. ஏன்னா தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக அவங்கள மிதித்து போட போகிறோன்னு எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. தேவனுடைய நாமமும் அவருடைய பரிசுத்த அந்த அலங்காரமும் நமக்கு இருக்குமே ஆனால் நாம் எல்லாவற்றையும் மிதித்து போட முடியும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக சில எதிரிகள் கண்கூட வருவாங்க. அதாவது நேருக்கு நேர் நம்மளை மிதித்து தள்ளலான்ட்டு வருவாங்க. நேருக்கு நேர் நெஞ்சில் குத்துவாங்க. அது ஒரு எதிரி. பேக்கில் இருந்துக்கிட்டு ஒன்று குத்தும். அது பின்னால் இருக்கும், நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. மறைமுகமாக அவங்க காரியத்தை நவட்டிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பெத்த பிள்ளைகிட்டையே அவங்க ஃபோனை போட்டுக்கிட்டு, ஏண்டா நீ கேட்கலையே அவங்க ஆத்தாட்ட அப்படின்னு திருக்கி விட்ருவாங்க. அது என்ன செய்யும்? கீ கொடுத்த மாதிரி அது இங்கே வந்துட்டு ஆடும். அவங்களுக்கு தெரியாது. அதுங்களுக்கு குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க. இது நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பிள்ளைங்களானாலும் சரி, சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்களானாலும் சரி, பேரன் பேத்தி எடுத்தவங்களானாலும் சரி, இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிற புரிந்து கொள்கிற தன்மை இல்லாததுனால இவங்க அவங்கள தூண்டி விட்டு அதை வேடிக்கை பார்க்குறது. நல்லது, போடு, சண்டையை போடு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சா? பிரிஞ்சாச்சு, ரைட்டு. இப்படி உள்குத்து வேற நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது உங்களுடைய மனது எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, ஒன்று எனக்கு உள்ளேயும் வேதனை, வெளியேயும் வேதனை. எந்த பக்கத்தில் இருந்து எதிரிகள் எனக்கு வராங்கன்னு தெரியல. சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆஹா, இவன் மேலே போய்கிட்டு இருக்கான், இவனுக்கு மட்டும் நல்ல பேர் கிடச்சிக்கிட்டே இருக்குது, நம்ம அதை விடக்கூடாத, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஆட்களை யாரையாவது தூண்டி விடுறது, என்னென்ன வேலை செய்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் நிறைய காரியங்கள் நடக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் மாமியார், மாமனார், நாத்தனாருன்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ என்னடா பண்ணுறது? நமக்கு எதிரிகள் பெருகிட்டே இருக்காங்க. யார் எந்த டைமில் எந்த இடத்துல இருந்து வர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறது அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசளவில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், என் நாமம் உனக்கு துணையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. என் வில்லை நான் நம்பேன், என் புத்தியை நான் என்ன செய்யலை, நம்பலை. இப்போ சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு கட் ஆஃப் மார்க் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இப்படிலாம் நான் இருந்திருந்தால் தான் நான் இப்படிலாம் இருக்க முடியும்னு நினைக்கிங்க. கிடையவே கிடையாதுங்க. தேவனுடைய அனுக்கிரகமும் அவருடைய கிருபையும் நமக்கு இல்லைன்னா நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, இது நான் இத்தனை ஆண்டுகள் கண்கூட பார்த்த ஒரு உண்மை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் சிலுவையை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுவோன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? எதுக்கு சொன்னார்? அங்கே இருந்து தான் ரட்சிப்பு வரணும். அவர் தான் நம்மை ரட்சிக்க முடியுமே தவிர நாம் படித்த படிப்போ அல்லது நமக்கு இருக்கிற சொத்தோ நம்முடைய பணமோ என்ன செய்ய போகிறது இல்லை, நம்மை அதை அகால விட போகிறதே இல்லை. அன்பானவர்களே, பணம் நம்மை காப்பாற்றி விடாது. ஒருத்தர் கோடிக்கணக்காக பணம் வச்சுருந்தா அவர் சாக போகிறத தடுத்து நிறுத்த முடியுமா?
அப்படிலாம் சொன்னவங்க இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஐயா எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அத்தனை லட்சத்தை செலவழிச்சும் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த ஜீவனை காத்துக்கொள்ள முடியவில்லை. கொரோனா டைமில் கண்ணெதிர்க்கில் எத்தனை பேர் மரித்து போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ள தாயும் செத்து கிடக்குறான், மகனும் செத்து கிடக்குறான். அவங்கள எடுத்துக்கொண்டு பெதைச்சி போடுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்க. அதுலேயும் எனக்கு மிகவும் ஆழமான என் மனதை பாதித்த ஒரே ஒரு பதிவு உண்டு. அது என்னன்னா, ஒரு அக்காவும் தங்கச்சியும் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அந்த ஒரு ஆக்சிஜனையும் தன்னுடைய தனக்குன்னு வச்சுருந்ததையும் அந்த பிள்ளை எடுத்து தன் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு தன்னுடைய மூச்சு அது விட்டுருச்சு. இப்படி யாராவது இருப்போமா? எனக்கு மூச்சு விட முடியலை, நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து என் தங்கச்சிக்கு நான் வச்சுட்டு அவளை உயிர் வாழ வச்சுட்டு இது செத்து போச்சு. அன்பானவர்களே, இன்றைக்கு அன்பு எங்கே இருக்குது? அன்பு இருக்குது, அன்பு இருக்குங்க. அன்பு எங்கே இருக்குது? யார்கிட்ட இருக்குது? சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்போட வேற ஒன்றும் பெருசாக இல்லைன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு யாராவது நமக்காக உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? வேணா உயிரை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்புறம் பாருங்க, வில்லை நான் நம்பேன், என் பட்டயமேனை ரட்சிப்பதில்லை. எனக்கு சொந்த வீடு இருக்குது, எனக்கு வாசல் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு நகை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு பதவி இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளை போல முட்டாள் உலகத்திலே கிடையாது. ஒன்றுமே இல்லாட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரியா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த வார்த்தை இருக்கா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று அவர் சொல்லிட்டு போனார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு அப்படின்னு தைரியமாக சொன்னார். அவர் தான் எழுதியிருக்காரு. இதையும் என்னன்னு சொல்கிறாரு, நான் வில்லை நம்ப மாட்டேன். ஏன்னா யுத்தத்தில் வில்லு தான் முக்கியம். அந்த வில்லை குறிபாத்து அடித்து எத்தனை வேலைனாலும் வீழ்த்திடலாம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் வில்லை நம்பலை. அப்புறம் சொல்கிறாரு, என் கையில் இருக்கிற பட்டயத்தை நம்பலை, அருவா கத்தி ஈட்டி இதெல்லாம் நான் நம்பலை. சரியா? நான் நம்புறது ஒன்றே ஒன்று தான். அது என்னது? இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் நம்பலை, இதெல்லாம் என்னை ரட்சிக்காது. நீரே என் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து, ஏன் சத்துருக்களில் இருந்து என்னை ரட்சிக்கிறது நீர் மாத்திரம்தான். நான் என்னுடைய திறமையை நம்பலை, என்னுடைய பணத்தை நம்பலை, என்னுடைய பலத்தை நம்பலை, என் கூட இருக்கிறவங்களை நான் நம்பலை. ஆனால் நான் நம்பி இருக்கிற ஒரே ஒரு கண்மலை யாருன்னா அது நீர் மாத்திரம்தான். எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். யார் யார் எங்களை பகைச்சாங்களோ அவர்களெல்லாம் வெட்கப்படுத்தி நாசமாகி போகிறாங்க. எத்தனை பேர் தாவீதை வேதனைப்படுத்தினாங்க தெரியுமா? அத்தனை பேரும் தாவீது மறுபடியும் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார போகிறாருன்னு அறிவிப்பு வந்ததும் தான் திருப்பி திடுன்னு ஓடி வந்தாங்க. வந்து அவன் காலில் வந்து விழுந்தாங்க. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் உங்களை வேதனைப்படுத்தினேன், அன்னைக்கு ஒரு நாயன்னு பேசினேன், அன்னைக்கு கல்லை தூக்கி எரிஞ்சேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாதீங்க தங்கமே, நல்லா இருப்பிய ராசா, நான் உமக்கு அடிமையாக இருந்துட்டு போகிறேன், ஏதோ ஒரு மூலையில் நான் இருந்து உமக்கு சேவை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து விழுந்தாங்க. ஏன்னா தெரியும் மறுபடியும் அவன் சிங்காசனத்தில் உட்காந்துட்டான்னா நம்மளுக்கு தான் முதல்ல ஆப்பு வைப்பான் அப்படின்னு அவருக்கு தெரியும். எதிரிகளையும் வெட்கப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். அருமையானவர்கள், அது நடக்கும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு. ஏமா அவன் பேசிட்டு போகிறாங்க. என்னன்னா, ஏன் உனக்கு தெரியுமா அவனுக்கு அத்தனை லட்சம் வந்திருக்கு. யாருக்கு? அவருக்கு வந்திருக்கு. சரியா? அத்தனை லட்சத்தை வச்சுக்கிட்டு அவர் கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு, நான் அப்படி ஒரு வீடு கட்டிடுவேன், இப்படி ஒரு பங்களா கட்டிடுவேன்ட்டு. ஒன்றும் இல்லை, நடந்து போவையில் காலில் ஒரு முள்ளு குத்திச்சு, அவ்வளவுதான். அது பெரிய புண்ணாகி அப்படியே அந்த காலையே எடுக்க வேண்டிய அளவுக்கு போயிடுச்சு. அதையும் அவர் கவனிக்காமல் விட்டதுனால அந்த காலையே எடுக்க வேண்டிய லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலை எடுத்தும் ஒரு நிம்மதி இல்லை. லட்சக்கணக்காக பணம் வந்துச்சு, அதை கொண்டு நம்ம அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம்னு கனவு கண்டமே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு அந்த வேதனையில் அந்த மனுஷன் செத்தே போயிட்டார். அதே ஊரில் அருமையான ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு 5 பெண் பிள்ளைகள். ஏன் என்ன உனக்கு 5 பொட்டை பிள்ளையா போச்சு, நீ எப்படி அதுகளெல்லாம் கட்டி கொடுப்ப, ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பேசினாங்க நிறைய பேர். இவங்க ஒன்றுமே செய்யலை. சாயங்காலம் ஆனால் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம், வேறு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சாயங்காலம் காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வருவாங்க, சாயங்காலம் ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு யாரையும் தெரியாதுப்பா, நான் படித்தவளும் கிடையாதுப்பா, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வைக்கணும்னு பார்க்கேன், அதுக்கு எனக்கு மாப்பிள்ளை தடையும் தெரியாது, நீங்கள் தான் கொண்டு வரணும், நீங்கள் தான் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லக்கு அடிச்சிச்சு பாருங்க. மொதல் பிள்ளைக்கும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை, 2வது பிள்ளைக்கும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை, 3வது பிள்ளைக்கும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை, 4வது பிள்ளைக்கும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை, 5வது பிள்ளைக்கும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை. 5 டிபார்ட்மெண்ட்டு யார் கையில் இருக்கு? இப்போ இந்த அம்மா கையில் இருக்கு. 5 டிபார்ட்மெண்ட்டு யார் கையில் இருக்கு? இந்த அம்மா கையில் இருக்கு. அதுக்கு ஊரில் உள்ள அவ்வளோ பேர் வராங்க. ஏதா ஓ மருமகன் தானே, ஓ மருமகிட்ட கொஞ்சம் சொல்றியாப்பு, எனக்கு இந்த காரியம் ஆகணும் பார்த்துக்க. எப்படி 5 பொட்டையா போச்சு, நீ எப்படி கரை சேர்த்த போறான்னு கேள்வி கேட்ட அந்த வாய் இன்னைக்கு எப்படி பேசுது? அம்மா நல்லா இருக்கியா, எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் பார்த்துக்க, இல்லை ஒரே கையெழுத்து மட்டும் உன் மருமகன் போட்டா போதும் பார்த்துக்கப்பு, அதுதான் உன்ட்ட கொண்டுட்டு வந்தேன், நீ சொல்லுவியா கொஞ்சம்? எப்படி மாறுது பார்த்தீங்களா காரம் சூழ்நிலைகள். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எனக்கு இது இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு புகழ் இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் போட்டு கவலைப்பட்டு வேதனைப்படுறத நிறுத்திட்டு அந்த கண்மலையை மட்டும் பாருங்கள், அவரை மட்டும் பாருங்கள். ஆவியானவரே நான் உங்களை மட்டும் பார்க்கேன்ப்பா, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து நீங்கள் தான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? நான் வீடு கட்ட மாட்டேன்னு எவன் சொன்னான்? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு எப்படி அவங்க சொல்லி என்னை வேதனைப்படுத்தலாம்? ஏன் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? எனக்கு ஏன் இந்த வியாதி சரியாகாது? இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், அவர்கிட்ட வாங்க. உங்களை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களையோ உங்கள் சொத்தையோ உங்கள் பணத்தையோ உங்கள் அழகையோ உங்கள் படிப்பையோ நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறமா நான் அதை நம்பினேனே இதை நம்பினேனே, நான் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சேன்னு தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்பாமல் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்ப்பா, இவ்வளோ தான் மார்க் எடுத்திருக்கேன்ப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சப்பா, எனக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, நானும் 10 வருஷமாக யாராவது ஆஸ்பத்திரி கிடையாது, இனிமேல் எனக்கு தெரிஞ்சது இப்படி சமூகம் மட்டும்தான், என்னை காப்பாற்றுங்க, கேளுங்க, அப்போ தானே அவர் கொடுக்க முடியும். அவர் சொல்கிறாரு கேளுங்கள் கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் கேட்டால் தான் நாம கொடுப்பாரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு தெரியுமா? விசுவாசம் இல்லாத என்ன செய்ய முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா ஏசப்பா சோத்திரம் அல்லேலூயா எனக்கு எப்படியாவது வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறது ஒரு பக்கம். விசுவாசத்தோடு நாம் கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். எனக்கு இது வாய்க்கும், சரி உங்கள் கணவர் குடிக்கிறாருன்னு வைங்களேன், அவர் குடியை நிறுத்தணும். நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்துகிட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயாச்சு, எவ்வளவோ கண்ணீர் விட்டாச்சு, கதறியாச்சு, அழுதாச்சு, கெஞ்சியாச்சு, எல்லா முயற்சியும் தோற்று போச்சு. ஏன் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த தாவீது அதைத்தான் சொல்கிறாரு, நான் வில்ல நம்பலப்பா, நான் என் பட்டயத்தை நம்பலை, ஏன்னா இதெல்லாம் என்னை ரட்சிக்காது, இதெல்லாம் என்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடும், நான் தோல்வியில் நிற்பேன், நிர்கதியாக நிற்பேன். ஆனால் நான் நம்புறது யாரை? உண்மை நம்புகிறேன், உம்முடைய நாமத்தை நம்புகிறேன். அதைத்தான் தாவீது சொல்கிறாரு. கோலியாத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது சவுல் சொல்கிறாரு, எப்போ இதெல்லாம் போட்டுக்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவன் சிறுவயது முதல் இராணுவத்துக்காக அவன் நின்று அவன் அதுக்காக ட்ரைனிங் எடுத்து யுத்த வீரன். நீ யாரு அவனை போய் அடிக்க முடியுமா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, எல்லாத்தையும் நான் திம்சம் பண்ணிட்டேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷனும் கூட ஒரு மிருகத்துக்கு சமம், ஏன்னா நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வரேன், நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக நான் உங்ககிட்ட வர்றேன்னு சொன்னார். வேற எதையுமே சொல்லலை. ஏண்டா பொடியா, ஒரு நாயை போல இருக்கிற நீ, உன்னை அடித்து தூக்கி போட்டுருவேண்டா ஒரே செகண்டில் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ நிந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை கொண்டு நீ இன்னைக்கு நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவருடைய நாமத்தை கொண்டு நான் வர்றேன் அப்படின்னாரு. அன்பானவர்களே, உங்களை நிந்திக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தான், நான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வரேன், நான் சர்வ வல்லவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்ககிட்ட வரேன். இப்போ புரியுதா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் ஏன் சொல்கிறாருன்ட்டு, எனக்கு அது இருக்குது இது இருக்குது நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன்லாம் இல்லை, என் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நான் செய்வேன்.
அவர் எனக்கு உதவி செய்யப்படுறார். நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். சத்துருக்களில் நின்று நம்மளை ரட்சித்து பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்னு நினச்சிக்கிட்டு பெரிய நினப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சின்ன ஏழை மக்களை பார்த்துட்டு நக்கல் பண்ணுறது. இவங்களுக்கெல்லாம் என்னத்த, ஒரு படிப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, இதுகளுக்கெல்லாம் அறிவு விட்டது, இதுகெல்லாம் என்னத்து அப்படின்ட்டு போகிறாங்க. கடைசியில் அவங்க கண்ணு முன்னாடி இவங்க எங்கே இருக்காங்க? உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறாங்க. யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உயர்வு வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு உயர்வு நிச்சயம். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் போராட வேண்டும். சரியா? உங்கள் படிப்பை குறித்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு எதுவுமே இல்லையே, நான் நினச்ச மாதிரி எனக்கு மார்க் வரலையே நினைக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே இவ்வளோ குழப்பம் இருக்குது, நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல, எனக்கு இறக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய சத்தத்தை கேட்பார். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம முகத்தை பார்த்துட்டு ஒரு கணக்கை போடலாம். இவங்கள பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யார் யார் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினச்சி பேசுனாங்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிங்களா? விசுவாசிச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னென்னு ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே இவ்வளோ நாளும் என் பலத்தினால நான் முயற்சி எடுத்தேன்ப்பா, என் பிள்ளைக்கு நல்ல காரியம் ஆகணும், என் குடும்பத்துக்கு நல்ல காரியம் வரணும், எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு காரியம் வாய்க்கணும்னு சொல்லிட்டு நான் யார் சுய பலத்தினால முயற்சி எடுத்தேன், நான் தோற்று போயிட்டேன். இப்போ உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நான் உங்ககிட்ட வரேன்ப்பா, உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நான் உங்ககிட்ட வரேன். என்னை நிந்திக்கிறவர்கள் மத்தியில் என்ன உயர்த்துங்கப்பா. இதெல்லாம் எங்கே தேர போகுது, இதுக்கெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு நினச்சவங்க மத்தியில் என்னை உயர்த்துங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம்மா. தேவன் அதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிங்களா? விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் நான் அதுதான் சொல்கிறேன். சரி, உங்கள் ஜெபத்து மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஏன் ஜெபத்து மேலேயாவது விசுவாசம் இருக்கா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் விசுவாசித்து தான் ஆகணும். உங்கள் பிள்ளைக்காக இவ்வளோ போராடுறீங்கல்ல, அப்போ நம்ம அதை விசுவாசித்து இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம். அந்த காரியம் வாய்க்கும், கட்டாயமாக வாய்க்கும். ஒரு தகப்பன் இருந்தான், நல்லா கேட்டுக்கணும் சரியா? அந்த தகப்பன் கர்த்தரிடத்துல வந்து ஒரு விண்ணப்பம் செய்கிறான். இயேசுவே என் பிள்ளைய ரட்சிங்கப்பா, இந்த பொல்லாத பிசாசு இவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளிடுதப்பா, இவனை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஆனால் எனக்கு விசுவாசம் கம்மி தான், என் விசுவாசம் கூடும்படியே உண்மை வேண்டுறேன்ப்பான்னா. எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, நீர் செய்வீர், ஆனால் எனக்குள்ள என்ன இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. இந்த அற்புதம் நடக்கும், ஆனால் எனக்குள்ள அதை விசுவாசிக்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. ஆனால் என் நம்பிக்கையை நீர் வளர்த்து தாங்க, நீங்கள் என் நம்பிக்கையை கூட்டித்தாங்க, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு கேட்டான். அதே போல் நம்ம கேட்கலாம் இல்லையா? எனக்கு விசுவாசிக்க முடியலப்பா, எனக்கு இந்த அற்புதம் நடக்கும்னு என்னால் விசுவாசிக்கவே முடியலை, ஆனால் நான் நம்புகிறேன். எதை நம்புகிறேன்? நீ சொன்ன இந்த வார்த்தையை நம்புகிறேன். எனக்கும் அற்புதம் நடக்கும், என் பிள்ளைக்கும் அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாருக்கும் மத்தியில், உங்கள் ஊருக்காரங்களுக்கு மத்தியில், உங்கள் உறவுக்காரங்களுக்கு மத்தியில் உங்கள் தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டாயமாக அவர் செய்வார், கட்டாயமாக அவர் செய்வார். யார் யார் ஏளனம் பண்ணி சிரிக்கலான்னு ரெடியாக இருந்தாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அதுதான் இன்னைக்கு வார்த்தை. அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நமக்கு டைரக்ட் எதிரியாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க வெட்கப்படும்படியாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல காரியம்
நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கும். உங்கள் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கும். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சுகம் கிடைக்கும். உங்களை கர்த்தர் தூக்குவார், கீழே போடவே மாட்டார். அவரை தேடி வந்த ஒருவரது முகமும் வைக்கப்பட்டு போனதில்லை. அப்போ உங்களை மட்டும் வெட்கப்படுத்திடுவாரா? அப்படி வெட்கப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. எல்லாரும் முன்னாடி உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு உள்ளங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. யார் யார் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கட்டும் கர்த்தாவே. யார் யார் தங்களுடைய வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அது அப்படியே ஆகட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். கல்வி, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, நல்ல வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமண பாக்கியம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. குடிகார பிள்ளைகள் மாறட்டும். குடிகார கணவர்கள் மாறட்டும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, வீட்டுக்குள்ளே நிம்மதி சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் தங்களுடைய வாழ்க்கை நிலை மாற வேண்டும் கண்ணீரோடு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படியே ஆகட்டும் அப்பா, அப்படியே ஆகட்டும். உங்களுடைய கரம் அதை செய்யட்டும். உங்களுடைய கரம் அதை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள் சாட்சிகளை நான் எதிர்பார்க்குறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா.